யோகா ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு வணக்கம். வாங்குவோம். இனிய கலையுற்சாகம் வணக்கம் அனிகா. இனிய கலையுற்சாகம் வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது கிறிஸ்துடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 207. இன்று 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஐப்பசி 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது பாமுகம் பாட்டிவி. சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் இருக்கின்றோம். இன்றைய குறள் அதிகாரம் 69 தூது குறள் 687. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை என்ற திருக்குறளின் விளக்கம் முறையறிந்து காலத்தையும் நினைத்து இடத்தையும் அறிந்து எண்ணி சொல்ல வல்லவனே சிறந்தவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இன்றைய இளையோர் யோகாவிற்கான பழமொழி கேட்டதெல்லாம் நம்பாதே நம்பியதெல்லாம் சொல்லாதே என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லோரும் நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. மணிமோகன் அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன தகவல் தான் எங்களுடைய இளையோர் யோகா நாளைய தினம் நடைபெற போகின்ற 200வது அங்கத்தை ஒட்டி வருகின்ற இளையோர் யோகா பொன்னாள் இப்பொழுது நாளை UK நேரம் 4 மணி அளவில் தான் நடைபெற போகிறது. அப்போ UK நேரம் 4 மணிக்கு 4 மணிக்கு அப்ப எங்களுடைய நேரம் 5 மணிக்கு 5 மணிக்கு அவ்வளவுதான் இந்த தகவல். உங்கள் எல்லோரும் நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மிக்க நன்றி. இதனை ஏற்றுக்கொண்டு இணைந்து கொள்ள இருக்கும் எல்லோருக்கும். நேர மாற்றத்தை சற்று கொஞ்சம் குழப்பமாக போய்விட்டது, அறிந்திருப்பீர்கள். பரவாயில்லை, இணைந்து கொள்வோம், சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இதான் ஒரு தகவல். நன்றி வாணியக்காவிற்கும். அதே நேரம் நாங்கள் இப்ப பயிற்சி கொள்ள போகிறோம். சரி, எல்லாரும் உற்சாகம் தானே? இப்ப அதை விட உற்சாகத்தை எடுத்துக்கொள்ற மாதிரி எப்பவும் போல ரொம்ப அழகா செய்யறீங்க, சிறப்பா செய்யறீங்க. இப்ப செய்ய போற இந்த 20 நிமிஷ பயிற்சிய சிரிச்சபடி சந்தோஷமா முகத்தை இறுக்கமா வச்சிருக்காம அழகாக்குறதுக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமையான நாளில் வேற ஒவ்வொரு நாட்களையும் செய்ய போற பயிற்சியை பாமுகங்களுக்கு தந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை எடுத்து இதனை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு பயிற்சி பண்ணுங்க. உற்சாகமா அழைத்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நிமிர்ந்திருந்து ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு. பின்னுக்கு தள்ளி இருக்க வேணும், பின்னுக்கு இருக்கணும், தூர இருக்க வேணும். இறக்கோடு போட்டிருந்தா இலகுவான ஒரு ஷோல்டா போட்டுக்கொள்ளுங்க, அல்லது பெரிய தோப்பிளாச உடுப்பு போட்டுக்கோ, நல்ல ஒரு மத்தியோ அல்ல இருக்க நிலையை எடுத்துக்கொள்ளுங்க. கண்களை மூடி நிமிர்ந்து மூடி ஆழமான உள்மூச்சும் வெளிமூச்சு விரும்பி செய்யுங்க. முகத்தை சிரிச்சபடி உங்களுக்குள்ள உங்களுடைய உடல் உறுப்புகளை தயார் செய்து கொள்ள போறீங்க. இந்த செய்ய போற இந்த 20 நிமிஷ பயிற்சி எனக்கு என்னுடைய உடல் உறுப்புக்கு நல்லா ஒத்து வரும். என்னால முடிஞ்சதை தான் செய்ய போறேன், முயற்சி செய்ய போறேன். இதை தொடர்ச்சியா செய்துட்டு வாரணுன்ற நம்பிக்கையை உங்களோட உடல் உறுப்போட சேர்ந்து கதைச்சு கொள்ளுங்க. கண்களை மூடி ஆழமான சுவாசத்துல ஆழ்ந்து அமைதியா அனுபவிச்சு உள்மூச்சு வெளிமூச்சு செய்யுங்க. பயிற்சி செய்து கொண்டு வரும்போதே உங்களுக்கு அதுல பலன் கிடைக்கும். இந்த பயிற்சியை செய்து நாங்க ஆரம்பிச்சு கொள்ள போற பகுதி இருக்கிற நாங்கள் கைகளுக்கு பிடிச்சிடும். எழும்பினோன்னு உடனே எழும்பும் போது தலையை சுத்தும். அதுக்காக தான் அந்த கைகளை ஆட்டி காலை உதறி அந்த சின்ன பயிற்சிக்குள்ள போவோம். ஏன்னா அப்படி இருப்போம் தானே, அப்போ அது நல்லதில்லை. எங்களுடைய ரத்தோட்டத்தை சீரக்கிற மாதிரி மெதுவா எழும்பி வீடியோவை தூர வச்சு ஓடி கையை நல்லா உதறி கைய மூக்கள் காலை முன்னுக்கு உயர்த்தி பக்கத்துக்கு ஒரு கால் நீட்டி அப்படியே இப்படி கையை காலை ஒரு கஞ்சாலை காலை நல்லா விசறி விட்டு பத்னியண்டி கொஞ்சம் பின்னுக்கு போய் நின்று செய்தால் நெல்லாம் தாங்கன்றே இப்பதான் தெரிகிறார். அதே மாதிரி செல்லியண்டி கொஞ்சம் முயற்சி செய்யலாம். தாங்கண்டி உங்களோட தலை தெரியல, நீங்களும் கொஞ்சம் எனக்கு தள்ளி பண்ணிட்டு அப்படியே
பத்மையண்டி பிடிச்ச அந்த டிஷ்ஷு மறுக்கா கொடுத்துட்டு முன்னுக்கு பின் நல்லா கொடுத்துட்டு கையை மறுபடியும் முதல் விட்டு தோப்பு கரணம் போட போறோம். தோப்பு கரணம் போடும்போது காதை வட்டிவா இழுத்து பிடிச்சு இருந்து எழுப்ப போறோம். இருக்கிற அளவு உங்களால முடிஞ்ச செய்ய போறீங்க. இருக்கைக்கு மெதுவா மூச்சை விட்டு கொண்டு இளம்பைக்கு மெதுவா மூச்சு எடுத்துக்கொண்டு அதே பயிற்சி அதுல வச்சு செய்ய போறோம். 1 மெதுவா 2 3 4 5 6 7 8 9 10 சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மறுபடியும் இந்த கால இருக்க உதறி விடுவோம். மெதுவா கையை நல்லா அசைத்து விடுவோம். இப்ப நாங்க தலைக்கு, கையுக்கு, இடுப்புக்கு, முழங்காலுக்கு, பாதத்துக்கு அந்த பயிற்சி செய்யும். அந்த உலகில நல்ல வடிவா நிமிந்து நின்றுமோ. கையை நல்ல வடிவா இந்த பெருவிரலையும் சுண்டு விரலையும் இடுப்பு பிடிச்சிட்டு நேர நிமிந்து நின்றோண்டு கண்களை மூடிக்கொண்டு நல்லா கீழே தலிய மட்டும் குனிஞ்சு நல்லா அண்ணாந்து பாரு. கழுத்து பகுதி மட்டும் வளைய வேணும். மூச்சை விட்டு கொண்டு வளையுமோ, மூச்சை எடுத்துக்கொண்டு நிமிடும். அந்த மூச்சோட சேர்த்து நீங்க பயிற்சியை செய்யும் போது பலன் அதிகம். சரி, அதே போல வடிவான நின்றோடு அப்படியே வலது பக்கம், அப்படியே இடது பக்கம், வலது இடது மெதுவா. நோக்குதல் சொன்னா நோகடிக்க கூடாது. நோகடிக்காத அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவதையும் மூச்சு விட்டபடி. ஒரு பக்கம் மூச்சு எடுத்து கொண்டு போறீங்கன்னா ஒரு பக்கம் மூச்சு விட்டபடி. தனியா கழுத்து பகுதி மட்டும்தான் போயிடும். அப்படியே வலது பக்கமா சுத்தம். இடுப்பு பிடி, அப்படியே கண்களை மூடி சாதாரண மூச்சில வலது பக்கமா சுத்திவிடும் கழுத்து. அதே போல இடது பக்கம் மெதுவா சாதாரண மூச்சில நிமிந்து நின்று கழுத்தை மட்டும் தலைப்பகுதியை மட்டும் அசைத்து அந்த வட்டம். சரி சரி, இன்னைக்கு நாங்க கை 2 கையும் சேர்த்து சுத்த போறோம். முன்னோக்கி பின்னோக்கி. முட்டிக்கிட்டி போடக்கூடாது. தள்ளி நில்லும்போ, பெருவிரலை உள்ளுக்கு வையும்போ, 4 விரலாலையும் படிவா கொத்தி பிடிங்கோ, நிமிந்து நில்லும்போ, மெதுவா செய்து கொள்ளும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி பின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அதே மாதிரி அந்த பெருவிரல் அப்படி இடது கையை முன்னுக்கு நீட்டுமோ, இடது கை பெருவிரல வலது கையால கொத்தி பிடிக்குமோ, விரல்களை மடக்கி கொள்ளுமோ, நேர நீட்டிட்டு கால்களை கொஞ்சம் அகலமா வச்சிருப்பீங்க. அப்படியே திரும்ப எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு. அதிலும் ஒரு பக்கம் போகும்போது மூச்சை விட்டு கொண்டு, ஒரு பக்கம் போகும்போது மூச்சை நல்ல மூச்செடுத்து நல்ல மூச்சு வெளியில விட்டு ஆறுதல் மிகுந்தின அளவு உங்களால முடியுமான அளவு எண்ணிக்கையா செய்யணும். கால்கள் நேர பார்த்து இருக்கணும். இடுப்பு பகுதிக்கு மேலதான் திரும்பும். பார்வை எவ்வளவு தூரம் பின்னோக்கி பார்க்க முடியுமோ அப்படியே கண்களால பார்க்கும். சரி, அப்படியே அந்த கையை கொண்டு வந்து முழங்கால் இல்ல வட்டமா செய்துட்டு இடப்புக்கு வட்டத்தை போட்டுட்டு இடப்பில வச்சு பெரிய வட்டத்தை போட போறோம். அது உங்களுக்கு தெரிய பயிற்சிதான். சாதாரண மூச்சுல நின்று நல்ல வட்டிவா வளைஞ்சு நெளிஞ்சு முடிஞ்ச கெளிச்சு போடாம மெதுவா. சரி, மற்ற பக்கம்
அப்படி 8 போடுங்க. முன்பக்கமான 8 எழுத போறோம். 8 அதே பின்பக்கமாக மாறி 8 அதே கையை கொண்டு வந்து முழங்கால வச்சு கொஞ்சம் இருக்கையில இந்த மாதிரி இருந்து நேர பார்த்து கொண்டு பட்ட 1 2 3 4 5 6 7 8 அதே போல மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 சிறப்பு. இப்ப நாங்க விரல் நடக்க போறோம். கையை உதவியபடி நடக்க போறோம் அல்லது திறந்து பூட்டி முன் விரல் எழும்புறோம், உன்னி எழும்புறோம், கைய அசைச்சு சாதாரண மூச்சில ஏற்க விரல்ல மட்டும் நல்லா குதி தூக்குப்பட்டது. நடக்க முடியாதுன்னா பிடிச்சு கொண்ட இடத்துல இருந்து விரல்ல. இப்ப குதியில சாதாரண மூச்சு, கை திறந்து பூட்டலாம், நிமிந்து நிக்கிறோம், குதிக்கா முன் விரல்ல தூக்கி வச்சுக்கிறோம் முன்னோக்கி. மூச்சில கவனம் இருக்க வேண்டும். இப்ப பக்கவாட்டுக்கு கையை உதறினபடி பக்கவாட்டு கால்களை அழுத்தினபடி உள்கால பிரட்டி நடக்க சைட். அந்த பக்க கால்கள் அழுத்தப்படும். சரி, இப்ப நாங்க உள்காலுக்கு சவட்டி நல்ல மூச்சு நிமிந்து நிக்கிறோம். உள்கால நல்லா அழுத்தி கொடுங்க 2 பக்கம். நோகடிக்காம வந்தா கூடாது, நோகடிக்காம. சரி, இப்ப நாங்க ஒரு கால் விரல்ல ஒரு கால் நிலத்துக்கு, ஒரு கால் விரல்ல ஒரு கால் நிலத்துல. அப்ப இப்படி வரும். இந்த பயிற்சி வரும். ஒரு கால் மேல வரும், ஒரு கால் மெதுவா கையை இறக்கி பத்தி பிடிச்சிருமோ. சாதாரண மூச்சுல இப்படி மெதுவா அந்த காலுக்குரிய மேலையும் கீழையும் கொடுக்கலாம். சரி, சிறப்பு. இப்ப நாங்க நிமிந்து நின்று கொண்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு கொண்டு அப்படியே முன்னோக்கி பார்த்து மூச்சு விட்டபடி குடிஞ்சு கொண்டு போறோம். வளரும் போதும் பிறகு அப்படியே வளர்க்க நிமிந்து நிக்கிறோம். காலிடவெளி இடுப்புல கை வைக்கிறோம். அப்படியே முன்னோக்கி பார்த்து குடிக்கிறோம். மூச்சை விட்டு கொண்டு விளம்போது முடிஞ்சது மெதுவா அடங்குறோம். குடியும் போது தலை சுத்தலாம் இருக்கிறதுனா நிச்சயம் செய்ய வேண்டாம். மூச்சு விட்டு கொண்டு கீழே போறோம். முழங்கால் மடிக்காம பார்த்து கொள்றோம். மூச்செடுத்துக்கொண்டு மேல வாரம். இன்னும் ஒருக்கா நிறைவா நிமிந்து நிக்கிறோம். மூச்சு விட்டு கொண்டு முன்னோக்கி முழங்கால் மடிக்காம குனிறோம். மூச்செடுத்துக்கொண்டு மெதுவா மேல வாரம். சிறப்பு. இப்ப நமக்கு இந்த கையை கொண்டு வந்து கீழே கொண்டு போய் தட்டணும். ஊண்டி தட்ட போறோம். எவ்வளவு எங்களுக்கு சத்தம் வருதோ அந்த கையும் அங்க பயிற்சியாகிறது. காலையும் நாங்க முன்னிட்டு தூக்குறோம். நல்ல மூச்செடுத்து சரி. இனி எப்போ உங்களோட பள்ளிக்கூட அபியாசம். 1 காலை சேர்த்து வச்சிருக்கோம். மேல 2 பக்கவாட்டுக்கு 1 2 3 4 1 சாதாரண மூச்சு 2 3 1 2 3 1 2 3
அப்படியே இந்த கையை பிடிச்சு இங்காலையும் அங்காலையுமா இழுத்து விடுறோம். தலைக்கு பின்னுக்கு கையை கொண்டு போகக்கூடியவர்கள் மட்டும். இங்காலையும் அங்க சிறப்பு. வாழ்த்துக்கள். இது எப்பவே நாங்க இந்த பயிற்சி செய்யலாம். நேற்றைய தினம் கோணாசனம் அர்த்தஹரியாசனம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க ஏகபாதாசனமும் மர ஆசனமும் நினைக்கிறோம் இல்லையா வடிவா? உங்களுக்கு யாருக்காவது எந்த ஆசனம் செய்ய இருக்கிறீங்க, இந்த ஆசனத்தை அவர்களை செய்யலாம்னு சொன்னா அந்த ஆசனத்தை பேர சொல்லலாம், அந்த ஆசனத்தை செய்யணும். என்ன நாளைக்கு தேவை என்ற பள்ளியிலான ஏகபாதாசனம். நிமிர்ந்து நின்று காலை சேர்த்து வச்சிருந்து விழுந்து போடக்கூடா, உதவி ஏற்படும். சிவருடைய நிலம் சாஞ்சிருந்து கூட செய்யலாம். அதே நேரம் காலை விளவு தான் விரும்பின விளவு செய்யலாம், அவ்வளவு விரும்பின மொட்டை முயற்சி. அப்ப நாங்க ஒரு விளவு காலை கீழே வைக்கிறோம். அப்படியே இடது காலை கொண்டு வந்து விட முடியுமோ அவ்வளவுக்கு உள்ளுக்கு வைக்கிறோம். கைகளை மெதுவா மேல தூக்கி கொண்டு போறோம். சாதாரண மூச்சுல வைக்கிறோம். 1 2 3 4 5 மெதுவா கீழே வர்றோம். அப்படியே மற்ற கால் நேரடிக்கிறோம். எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் காலை தூக்கி வச்சிருக்கிறோம். முடிந்த அளவு மேல கை 1 2 3 4 5 மெதுவா கையை இத மூச்சு பயிற்சியோட சேர்ந்து நீங்க ஆறுதலா செய்யலாம். இந்த கால் உள்ளுக்கு இருக்க வேண்டும். ஏகபாதாசனம் வேண்டாம். மர ஆசனம் வேண்டாம். வெளியில முன்னோக்கி இருக்க வேண்டும். அது இப்படி இங்க வச்சிருக்கோம். கால் முன்னுக்கா கை இப்படி விடிச்சு இப்படி இங்க இருக்கு. இதுக்கு ஒண்ணும் இழுவில்லாம இந்த பக்கம் உங்களுக்கு இழுவிட்டு இப்படியே மேல கொஞ்சம் மேல வாங்குவானீங்க கொஞ்சம் அப்படி வேற. சரி, அப்ப கால் முன்னுக்கு வைக்கும். ஏகபாதாசனத்துக்கு உள்ளுக்கு, மர ஆசனத்துக்கு வெளியே. இப்படி 1 2 3 4 5 ஆறுதலா கீழே. மற்ற காசிப்புறம் நிமிர்ந்து நிற்கிறோம். காலை வெளியில வச்சு முடிஞ்ச அளவு படைச்சு கீழே 1 2 3 4 5 ஆறுதலா கீழே வர்றோம். காலை கீழே. சரி, அப்ப ஏகபாதாசனம், மராசனம் உங்களுக்கு தெளிவா இருக்கும், விளக்கம் இருக்கும். இப்ப தடாசனம். கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு கைய மேல உண்டா சேர்த்துட்டு அப்படியே கைய பிரட்டி மேல் நோக்கி காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு பார்வைய நேர வச்சுட்டு அப்படியே விரல்ல முன்னுக்கு எழுப்புற. 1 2 3 4 5 6 7 8 அப்படி மெதுவா புதிய கீழே வச்சு கையை திருப்பி கீழே மெதுவா கொண்டு வர்றது தடாசனம். சரி, தடாசனம் உங்களுக்கு தயார். அர்த்தகடியாசனம் கொஞ்சம் இடைவெளி காலத்து வச்சுட்டு நிமிர்ந்து நின்றுட்டு வலது கைய மேல் நோக்கி காதோரம் இழுத்துட்டு வலது கைய உயர்த்துறீங்கன்னா இடது பக்கமா சரியா வேணும். இவ்வளவுதான் சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 மெதுவா நேர வந்துட்டு கைய கீழே விடுறது. இப்ப மாற்றாசனம். மாற்றாசனம் என்றது மற்ற நேர நிக்கிறோம். வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளப்படாத அளவு நேர நின்றுட்டு சாதாரண மூச்சு அப்படி மூச்சு எடுத்துக்கொண்டு மேல போயிட்டு நல்லா கைய சேர்த்து விரல்களை சேர்த்து விரல்கள் எல்லாம் மேல் நோக்கி பாக்குற மாதிரி வச்சுட்டு மற்ற கைய தொடப்பகுதியோட அழுத்தி கொண்டு ஒரு உதவிக்கு அப்படியே நேர சரிய வரும். சைட் பக்கவாட்டு. 1 2
3 4 5. இப்போ இடது கையை உயர்த்திருக்கிறோம்னா வலது பக்கம் சரிக வேணும். வலது கையை உயர்த்திருக்கோம்னா இடது பக்கம் சரிக வேணும். இப்ப நான் இடது பக்கம் நாம உயர்த்திருக்கிறோம், அப்படியே நிமிர்ந்து வந்துட்டு கையாறுதலா விட வேண்டாம். சரி, இந்த கை காதோரம் இழுபட்டு பிடிச்சிருக்கணும். அதுல நோக்குதல் சொன்னா அது பரவாயில்ல, இவ்வளவுதான் பிடிக்குமெண்டா அது காணும். ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கோம் இப்படித்தான் செய்யணும். சரி, அப்பதான் இந்த சைட் இந்த பக்கவாட்டுக்கு இழுவிண்டு போய் இந்த தசை நார்கள் தசை உடல் உறுப்புக்கு அது நன்மையை கொடுக்கும். எவ்வளவு மெதுவா கொண்டு போறீங்களோ அவ்வளவு மெதுவா கீழே கொண்டு வரும். எவ்வளவு மேல ஆறுதலா கொண்டு போறீங்களோ அவ்வளவு மூச்சு எடுத்து கொண்டு போய் சாதாரண மூச்சில விட்டுட்டு மூச்சை விட்டபடி அப்படியே சரி. அந்த மூச்சோட சேர்ந்து நீங்க அந்த பயிற்சிய 3 கர எண்ணிக்கை 8 எண்ணிக்கையில 10 எண்ணிக்கைக்கு செய்தா அங்க பயன்பெறும். அப்ப ஏகபாதாசனம், மராசனம், தடாசனம், அர்த்த கடியாசனம் செய்துட்டாங்க. இப்ப கோணாசனம். கோணாசனமும் அதே மாதிரி நல்ல வடிவா இலகுவா அப்படியே நிக்கிறோம், கொஞ்சம் இடைவெளி வைக்கிறோம், வயிற்று பகுதி நேர அப்படியே முன்னோக்கி தள்ளாம முதுக கூணாம புஜங்களை வடிவா நிமித்தி வச்சுட்டு 2 கையையும் தொடங்கி பக்கத்துல வச்சுட்டு மெதுவா மூச்சு எடுத்துக்கொண்டு மேல 2 கையையும் உண்டா சேர்க்கிறோம். காதோரம் இழுத்து பிடிக்க மூச்சை விட்டபடி மெதுவா இடது பக்கம் அல்லது உங்களுக்கு வலது பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு சரிய முடியுமோ சரி. 1 2 3 4 5 6 7 8 அப்படியே நிமிர்ந்து வந்து நேர வந்து நின்றுட்டு பிறகுதான் வெளிய மெதுவா விட வேண்டும். இனி மற்ற பக்கம் சரிய போறோம். மற்ற பக்கம் சரிகிறத மாற்றாசனம் என்று சொல்றோம். கொஞ்சம் இடைவெளி நிமிர்ந்து நிக்கிறோம், தொடைகளுக்கு பக்கத்துல கையை அழுத்தி வச்சிருக்கிறோம், மூச்சை இழுத்து கொண்டு மேல கொண்டு போய் மெதுவா 2 கைகளையும் உண்டா சேர்த்து காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு பார்வையை நேர வச்சு கொண்டு இப்ப வலது பக்கம் நான் சரிகிறேன். சாதாரண மூச்சுல நிக்கிறேன். விடத்த 1 2 3 4 5 6 7 8. பின்பு மூச்சு எடுத்துக்கொண்டு நேர வார ஆறுதலா கைய விடுறேன். அவுக்களை விட்டுட்டோம்னா எங்கேயாவது நொந்து போய் பிடிச்சு, அதனால மெதுவா கொண்டு போய் மெதுவா கொண்டு வர அது உங்களுக்கு செய்ய முடியும். சரி, இப்ப நாங்க நினைக்கிறேன் இனி செய்ய வேண்டிய ஆசனம் பிறையாசனம். இந்த ஆசனங்களை எல்லாம் செய்வீங்க நினைக்கிறேன். இப்ப பிறையாசனத்துக்கு அதிகம் நின்ற நிலை ஆசனங்கள் எல்லாம் நாங்க பழகிறோம். அதிகம் கொஞ்சம் இடைவெளி வைக்கிறோம், பக்கவாட்டுக்கு இந்த துடையோடைய கையை வச்சிருக்கிறோம். அப்படி விசுக்கி எவ்வளவு உங்களுக்கு வேகமா போக முடியுமோ ஒரு விசுக்கி மெதுவா கொண்டு போறோம். இந்த பின்பக்க துடையில கையை பிடிக்கிறோம், மற்ற கையையும் அப்படியே கொண்டு போறோம். கொஞ்சம் முழங்கால வளைச்சு கழுத்தை தொங்க போறோம். இவ்வளவு போதும். 1 2 3 4 5 6 7 8 போதும். அப்படியே நிமிர்ந்துட்டு முழங்கால நீரை கொண்டு வந்துட்டு எந்த கையை முன்னுக்கு கொண்டு போனோமோ அப்படியே அந்த கைகளை முன்னுக்கு கொண்டு போறோம். அவ்வளவுதான் பிறையாசனம். இன்னொரு தரம் செய்ய போறோம். கொஞ்சம் இடைவெளி வைக்கிறோம், கைகளை தொடக்கி பக்கத்துல வச்சிருக்கிறோம். அப்படியே மெதுவா வலது கையை கொண்டு போய் பிருஷ்ட பாகத்துக்கு கீழே உள்ள தொடைப்பகுதியில பிடிக்கிறோம். பின்பு மற்ற கையை கொண்டு போய் பிடிக்கிறோம். கொஞ்சம் முழங்கால வளைச்சு கழுத்து பகுதியை நல்லா பின்னுக்கு வளைச்சு சின்ன வளவும் போதும். 1 2 3 4 5 6 7 8. எப்படி நாங்க போனோமோ இப்ப அதே மாதிரி நிமிர்ந்துட்டு எந்த கையை முதல்ல நாங்க கொண்டு போனோமோ அதே மாதிரி மெதுவா கொண்டு வந்தா சரி. இது பிறையாசனம். சரி, ஆசனங்கள் நாங்க இவ்வளவுதான் இதுல படிச்சிருந்தாங்க. இதுதான் நாளைக்கு நீங்க செய்ய போற ஆசனங்கள். சரி, இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு வரலாம். கண் பயிற்சிக்கு யார் மகராசனத்துல இருந்து செய்கிறார்கள்? மகராசனம் அல்லது இருந்து கொண்டு
நான் வச்சிராசனத்துல இருக்கிறேன். நல்ல வடிவா கைய கொடுத்து நீங்க எல்லாம் மேசையில இருந்தீங்கன்னா முழங்கைய மேசையில ஊண்டிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நாடியில கைய வச்சு நாடியில மடியில கைய வச்சுட்டு கண்ணுகளை இருக்கா மூடி அதை நோகடிக்காம சிரிச்சபடி வந்து கண்ணுக்குரிய பயிற்சி கொடுக்க போறேன். கண் மடலை இறுக்கமா வச்சிருக்கா அப்படி வச்சிருந்துட்டு கண்களை மெல்ல மாத்திரந்து வலப்பக்கம் இடப்பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் மூச்சு சாதாரண மூச்சுல வச்சு கழுத்தை மடிக்காம கண் விழிகளை மட்டும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் வேகமா நோகையில நோகடிக்காம அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு பின்பொருக்கா மூடிட்டு மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் மேல கீழே மேல கீழே மேல கீழே அப்படியே வலது பக்கமாக ஒரு வட்டம் போட்டு ஒரு வட்டம் இல்லை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளத்துக்கு நோகடிக்காம வடிவ ஆறுதலா சுத்தி வாங்குவோம். மெதுவா அதே மாதிரி இடது பக்கமாக சாதாரண மூச்சுல கவனம் செலுத்துவோம். சுத்திட்டு கண்களை மூடிட்டு வலது பெருவிரலை முன்னுக்கு வையுவோம். அப்படி அந்த பெருவிரலை அப்படி அசைச்சு கொண்டு போவோம். கழுத்தை திருப்பாம அந்த விழியால மட்டும் அந்த பெருவிரல் நுனிய பார்க்க வேண்டும். வலது பக்கம் போகக்குள்ள அதுல மட்டும் உங்களோட குறி இருக்கணும். மூக்கின்ற நுனிக்கு முன்னுக்கு அந்த விரல் இருக்கும். அந்த விரலைத்தான் நீங்க அசைக்க போறீங்க. அந்த அசைக்கிற விரலோட உங்களோட பார்வை போயிடும். அதே மாதிரி அந்த கையை மெட்டதை வச்சுட்டு இடது கை பெருவிரலை முன்னோக்கி நீட்டி மூக்கு நுனி மேல முன்னுக்கா நீட்டிட்டு அப்படியே கழுத்தை திருப்பாம பார்வையை மட்டும் கொண்டு போய் கொண்டு வரப்பா. சரி, மறுபடியும் இந்த வலது கை பெருவிரலை உயர்த்தி மூக்கு நுனி மேல மெதுவா மூக்கின்ற நுனியில இருந்து மெதுவா அந்த முன்னுடைய போய் முன்னுக்கு போறோம். பின்வந்த பின்னுக்கு முன்னுக்கு போறோம். முன்னுக்கு இது கண்ணுக்குரிய பயிற்சி. மெதுவா கண்வெளி நோகையிலேன்னு சொன்னா இடைவெளி விட்டு விட்டு நீங்க செய்யும் போது மூச்சையில் இருக்கும் போது உங்களுக்குரிய பலனை கிடைக்கும். அது தொடர்ச்சியா செய்யும் போது விடாம செய்யுங்க. சரி, இன்னைக்கு நாங்க இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்குள்ள போகலாம். இப்போ உங்களோட 5 எண்ணிக்கை மூச்சை வெளியில தள்ளுறோம், மூச்சை எடுத்துக்கொண்டு போறோம், வெளியே தள்ளுறோம், பின்பு மாறி மாறி செய்யற அந்த பயிற்சி. அதையும் அவசரப்படாம அமைதியா இருந்து செய்து பாருங்க. உங்களுக்கு அது எது கேள்வி இருந்தா கேட்கலாம். மெதுவா எவ்வளவுக்கு வேகமா மூச்சு எடுக்கிறோமோ அவ்வளவு வேகமா தள்ளி விடலாம் வெளியில. இது இப்படி இருக்கு. இப்ப இடது கையை மணியில வச்சுட்டு சுண்டு விரலையும் நடுவிரலையும் உள்ளக்க வச்சு கட்ட விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தி கண்களை மூடி கழுத்தை மடிக்காம நிமிந்திருந்து சாதாரண மூச்சாக ஒரு மூக்கால எடுத்து மற்ற மூக்கால விடுவோம். இடது மூக்கு துவாரத்தால மூச்சு எடுத்து வலது மூக்கு துவாரத்தால விடும்போது இடது மூக்கை பொத்திடுவோம். இந்த வலது மூக்கு துவாரத்தால மூச்சு எடுக்கும் போது விழுறது வந்து இடது மூக்கு துவாரத்தால விடுவோம். மாறி மாறி 5 எண்ணிக்கை அவசரப்படாம ஆறுதலா செய்யும். இந்த பயிற்சி கூட நீங்க வெளியில் நடக்க போவேக்குள்ள அல்லது வெளிக்காட்டுப்படுற மாதிரி செய்யற நேரங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். இதுக்கான நேரம் வண்டியில நிறைய செய்வீங்க. சரி, சிறப்பான வாழ்த்துக்கள். பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வெளியில போற நேரம் நல்ல குளிர் காத்துதான். சில பேருக்கு ரத்தமும் வரலாம். வந்து சுவாச கூட வேகமா நோகடிச்சு செய்தா பயன்படுறீங்க. அது அப்படி செய்யக்கூடாது. மெதுவா செய்யக்கூடிய மாதிரி நேரங்கள்ல செய்து பாருங்க, முயற்சி செய்து பாருங்க. அல்லது நிறைய உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விட்டாலே போதும். நன்றி. இப்ப நாங்க எங்களுடைய உடலோட போட பேசுற நேரம்
வடிவா நிமிந்திருமோ, கண்களை வடிவா மூடிக்கொள்ளுமோ, சிரிச்சபடி முகத்தை வச்சிருமோ, சந்தோஷமா இருங்கோ. இன்றைய நாள் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுது யாருக்கு கிடைச்சிருக்கும் இப்படி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு நாள், இப்படி எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த நாளை நான் எப்படி அனுபவிக்க வேணும் என்று நீங்க உங்களுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருந்தா தான், ஏதாவது ஒரு வலியோ நோவோ இருந்தா இதை நாங்க செய்ய முடியாது. ஆனா எனக்குத்தான் ஒரு வலியோ நோவோ ஒன்றும் இல்லை. என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது. நான் நல்ல கெட்டிக்காரி என்று உங்களுடைய ஒவ்வொருவருடைய சொந்த உங்கள் வார்த்தைகளோட வெளியில கேட்காதபடி கண்களை மூடி இருந்து யோசிக்க போறீங்க, சொல்லி கதைக்க போறீங்க. அவங்க கூட ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சுல கவனம் செலுத்துறபடியே அப்படியே கொதிக்கால்ல இருந்து ஆரம்பிச்சு கொள்ள போறீங்க. கொதிக்காலுக்கு மேல உள்ள பின்பகுதி உள்ள கணுக்காலுக்கு மேல உள்ள தொடை, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முழங்காலுக்கு மேல உள்ள தொடை பகுதி பின்பக்கம், பிருஷ்டபாகம், எங்களுடைய தண்டுவடம், நாரி, எங்களுடைய முதுகு பின்பகுதியில உள்ள எல்லா உடல் உறுப்புகள், நாடி நரம்புகள் அத்தனையும், கழுத்து பகுதி, எங்களுடைய தோள்பட்டை, 2 புஜங்கள், எங்களுடைய கைகள், முழங்கைகள், எங்களுடைய மூட்டுக்கள் ஒவ்வொன்றும், எங்களுடைய விரல்கள், நகங்கள், எங்களுடைய உள்ளங்கைகள், எங்களுடைய மணிக்கட்டு, அதே மாதிரி முன் மணிக்கட்டு, எல்லாவற்றையும் கைகளை முழுமையா நினைத்து அப்படியே பெரடி, அப்படியே தலைப்பகுதி, எங்களுடைய தலைமுடியில ஒவ்வொரு எங்களோட முடியிட கால் வேர்கள் எல்லாவற்றையும் நினைத்து, நெற்றி தலையிலுள்ள அத்தனை உள்ளுறுப்புகளையும் நினைத்து, புருவங்கள், கண்கள், தாடை, கன்னங்கள், எங்களுடைய விழிகள், செவிகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, நாடி எல்லாவற்றையும் நினைத்து, கழுத்து பகுதியில உள்ள உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் எல்லாம் அமைதியா நினைத்து, நெஞ்சு பகுதி, மார்பு, நெஞ்சு உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதி, வயிற்றிட உள்ளுறுப்புகள், எங்களுடைய அடிவயிற்று பகுதி, எங்களுடைய தொடைகள், எங்களுடைய முழங்கால்கள், அப்படி முன் கணுக்கால், அப்படி எங்களுடைய பாதம், எங்களுடைய 2 அழகான அந்த பாதங்கள், ஒவ்வொரு விரல்கள், ஒவ்வொரு நகங்கள் எல்லாவற்றையும் நினைத்து, சின்ன விரல்ல இருந்து ஒரு விரலா நினைத்து, எனக்கு எந்த இடத்துலயும் ஒரு நோவோ வலியோ இல்லை, அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வலியோ நோவோ ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தா கூட அதை என்ன விட்டு போயிட வேண்டும் என்று மனசார சொல்லி அவர்களோட பேசி, அப்படி ஏதாவது இருந்தா கூட என்னால் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டு பெருந்தால் அதை திரட்டி வச்சுட்டு, அப்படியே 2 கைகளையும் எடுத்து உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி நிறைவாக ஒட்டி ஓடி வந்து நின்றிருந்த பாமகோர சொந்தங்களுக்கும் மணிமோகன் அவர்களுக்கும் தளத்துக்கு நன்றி கூறி, என்று மெதுவா நல்ல வடிவா சிரிச்சபடி செய்திருந்த ஆசனங்களோட இணைஞ்சிருந்த உங்கள் அனைவருக்கும் எல்லாரும் நல்ல வடிவா செய்யறீங்க, அழகா செய்யறீங்க, தொடர்ச்சியா செய்யறீங்க, விட்டுடாதீங்க. எப்பவும் சொல்ற மாதிரி இன்னைக்கு செய்த இந்த பயிற்சியை உங்களுக்கு எப்ப கிடைக்க போகுதுன்னு தெரியாது, கிடைக்க போக இருக்கிற அந்த 10 நிமிடங்கள் நீங்க நிலத்துல இருந்து செய்ய போற பயிற்சியை தொடர்ச்சியா மறந்துடாம செய்யுங்க. உங்களிடம் நானும் மணிமோகன் அவர்களும் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளை காலை உங்களிடம் கண்மலை பொழுதில் இணைந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இணைந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம் தர்ஜினி. நன்றி, வணக்கம் தர்ஜினி. நன்றி. ஆகவே லண்டன் நேரம் 4, ஐரோப்பிய நேரம் 5 மணி. நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி தர்ஜினி. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு சிறப்பாக இருக்கிறது, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. தர்ஷினிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும், எல்லோருக்கும் நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. நன்றி பாலன். எல்லாருக்கும் நன்றி. இளையோர் யோகா தொகுப்போடு ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். எல்லோருக்குமே நன்றி. வணக்கம்.